ஏ ஏ ஏன்க்கா என்ன கூட்டு வந்தீங்க? அவ்வளவு ஒரு கை பார்த்துருப்பேன்ல. அப்பா ஏ திக்குவாயி தினுசா, என்னம்மா பேச்சு பேசுற? உன் மாமியா மேல கொலை வெறியில இருக்க போல இருக்கே. பின்ன என்னரே, அவங்கள அடிச்சா அவங்களுக்கு வலிக்கும்னாக்கா எங்களை அடிச்சா எங்களுக்கு வலிக்கும் தானே. வலி என்னமோ ஒன்று தானே. இதில் என்ன மாமியாரா இருக்குது, இதில் என்ன மருமகளா இருக்குது? ஒரு வீடுன்னா 2 பேரும் தானே இருக்கிறோம். போதும்டி போதும்டி, ஏற்கனவே நீ பட்ட கோபமும் போதும், நீ பேசின பேச்சும் போதும். கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கடி, ரிலாக்ஸ் ஆகுடி. ஆமாம், அதான் நினைச்சாலே அப்படி டென்ஷன் அப்படியே தலைக்கு ஏறுதுக்கா. சரி சரி, நினைக்காத தினுசா. யாரையும் பத்தி நீ நினைக்கவே நினைக்காத. முக்கியமா உன் மாமியாரை பத்தி நினைக்கவே நினைக்காத. அதான் கோவத்துக்கு காரணம். நினைக்காதன்னு சொல்லிட்டு நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதை பத்தி பேசுனீங்க அப்புறம் உங்களெல்லாம் நான் சண்டைக்கு வந்துடும் பார்த்துக்கோங்க. Don't angry with me, my dear தினுசா. இந்த சங்கம் உடஞ்சிடக்கூடாதுன்னா இப்ப நீ கொஞ்சம் காம் டவுனா இருக்கணும். அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி அமைதி. பொறுமை பொறுமை கடலினும் பெரிது, பொறுமையா இரு தினுசா. சரி, எல்லாரும் சொல்றீங்க, நான் இனிமே கோவப்படலை, அமைதியா இருக்கேன். அடுத்த ப்ராஜெக்ட் எங்க, எப்போ, எப்படி? ஹலோ, ஆமாம், வீடு வாடகைக்கு வேணுங்களா? 2 பெட்ரூமோடவா? வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் கன்ஃபார்மாக வேணுமா? சரி, சரி, வாடகை எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஓ, டபுள் பெட்ரூமுக்கு அவ்வளோ கம்மி வாடகை வராதுங்க. 15,000 ரூபாய்க்கு குறைஞ்சி வாடகைக்கு வீடு இங்கே இல்லைங்க. அதுவும் நீங்கள் டபுள் பெட்ரூமோட கேட்குறீங்க. சரி, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சூப்பர் வீடு இருக்குது. டாய்லெட்டு வெஸ்டர்னும் இருக்குது, நம்மளோடதும் இருக்குது. ஆமாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. வீடு தனி வீடு, எந்த தொந்தரவும் இல்லை, அமைதியாக இருக்கும். வீட்டை வந்து நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா மேற்கொண்டு பேசிக்கலாம். வாடகை எவ்வளோன்னு சொன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் புரோக்கரம்மா. வீட்டை பார்க்காமலே அதுக்குள்ளே வாடகையை பற்றி பேசினா என்னங்க பண்ண முடியும்? முதல்ல நீங்கள் வந்து வீட்டை பாருங்கள். வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வாடகையை பற்றி பேசிக்கலாம். வாடகை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும், அதான் புரோக்கரம்மா. ஐயா, வாடகை கம்மின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ வேணும் அதையாச்சும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு என்ன மாதிரி வீடு கிடைக்குதோ அதை நான் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீட்டில் நீங்கள் குடியிருந்துக்கோங்க. சரிங்க புரோக்கரம்மா, எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நான் சாயந்தரமா ஃபோன் அடிக்கிறேன். சரி. ஐயா, வீடு இருக்கா காடு இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்களே தவிர ஒரு பையில வந்து வாங்க மாட்டேங்கிறான்ப்பா. கமிஷன் காசை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்கப்பா. பரவாயில்லையே, இந்த பிஸ்னஸ் கூட நல்லா இருக்க மாட்டேங்க. என்ன ரேவதி, பிஸ்னஸ் டெவலப் ஆகுது போல இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சிருன்னு மறைக்கிறியா என்ன? அடையாக்கா, நீ வேற. இந்த மறைச்சி நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 1500க்கு நான் படுற அவஸ்தை என்னன்னு எனக்கு தாக்கா தெரியும். ஏக்கா, எனக்கும் ஆசை தான். இருக்கிற பிரச்சனையில் போகிற வழியில் திடீர்னு ஒரு புதையல் மூட்டை கிடைக்காதா? அதில் கட்டுக்கட்டாக பணம் கிடைக்காதா? ஐயோ, நகையாக கிடைக்காதா? அதை வச்சு நம்மளும் திடீர்னு ஒரு கோடீஸ்வரன் ஆயிர மாட்டோமா? அப்படிலாம் தோணுது, நடக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? உனக்கு மட்டும் இல்லை ரேவதி, எல்லாருக்குமே அப்படிதான் தோணும். உழைக்காம எப்படி காசு கிடைக்கும்? அதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்ல. புதையல் கிடைக்காட்டி பரவாயில்ல, ஏதோ ஒரு நம்பர் மாறி போய் என் அக்கௌண்ட்டில் அங்கே நடந்துச்சுல கேரளாவில், அந்த மாதிரி என் அக்கௌண்ட்டில் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ ஒரு 5 கோடியோ 10 கோடியோ கூட இருக்கலாம். ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா பாதி காசை நான் எடுத்துக்கிட்டு மீதி காசை இல்லாத ஏழை மக்களுக்கு உதவி செய்வேன். என்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு பேரு நல்ல மனசா? நீ உழைச்சி சம்பாரிச்சு காசு சேர்க்கணும், அந்த காசை இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். உனக்கு போகிற வழியில் புதையல கிடைக்குமா? அக்கௌண்ட்லேருந்து நம்பர் மாதிரி பணம் நிறையா வந்துடுமா? அந்த பணத்தை உனக்கு நீனும் வச்சுக்கிட்டு அதை நீ இல்லாதவங்களுக்கு உதவி செய்வியா? இதெல்லாம் என்ன ரேவதி? ரேவதி, நீ மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறாங்க. எல்லாரும் நினச்சாலும் நான் ஒருத்தி தான் உண்மையாக மனசார நினைக்கிறேன் தெரியுமா? சத்தியமாக நான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வேன்டி. எல்லா காசையும் நான் வச்சுக்க மாட்டேன்டி. கடவுளே ஏதாச்சும் கருணை காட்டுப்பா. ஆமாம், இவங்களுக்கு பணம் கிடைச்சா மட்டும் இவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. அதுவே எங்களுக்கு பணம் கிடைச்சா யாருக்குமே உதவி பண்ணாமல் 3 வேளை சோறு திங்காம அந்த பணத்தையே சோறு மாதிரி தின்னுக்கிட்டு இருக்க போகிறேன். போறேவதி, நீ பேசுகிற பாரு பேச்சு. கருணை தானே காட்டுவாங்க.
சரி சரி, சிரிக்காதீங்க. இங்கே பாருடி ரேவதி, உனக்கு பணங்காசு இல்லையேன்னு கவலை. உனக்கு மட்டும் இல்லை, முக்கால்வாசி பேருக்கு இருக்கிற பெரிய கவலை பணங்காசு இல்லையேங்கிறது தான். எனக்கு என் புருஷன் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறானேன்னு கவலை. என் புள்ள குட்டி சாப்பிட்டுச்சா இல்லையோன்னு கவலை. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கவலைடி. கவலைப்படுறதுக்கு காரணமாக வேணும். நம்ம காரணமே இல்லாமல் கவலைப்படுறவங்க தானே. நீ வாய் விட்டு சொல்லிட்ட, என்னால் சொல்ல முடியல ரேவதி. என் பிள்ளைங்க நான் இல்லாமல் ஒழுங்காக சாப்பிடாது, ஒழுங்காக தூங்காது, என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோன்னு எனக்கு அதே கவலையாகவே இருக்குடி. ஏதோ உங்களோட சேர்ந்து இப்படி கலகலப்பாக 4 வார்த்தை பேசுகிறத நினச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்டி. எனக்கும் தான்க்கா என் புருஷனோட நிம்மதியாக சேர்ந்து வாழவே முடியல. என் மாமியா என்ன பொழுதுக்கு டார்ச்சர் பண்ணி வைக்கிறா. நான் என்னக்கா பண்ணுவேன்? ஐயோ, இப்போ இவங்களாம் சொல்லிட்டாங்களே, நம்மளே ஏதாச்சும் இப்போ சொல்லணுமே. எனக்கும் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா? என் புருஷன் வெளிநாட்டிலேயே கிடக்குறான், வீட்டு பக்கம் வர மாட்டேங்கிறான். ஐயோ, என்னால் ஒன்றுமே வாழ்க்கையில் சாதிக்கவே முடியல. அந்த டாக்டர் நான் அன்னைக்கு வேலை கட்டத்துக்கு எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இனிமே நான் வேலை கேட்கணுமே, இனிமே நான் வேலை தேடி கண்டுபிடிச்சி வேலைக்கு போய் ஏதாச்சும் சாதிக்கணுமே. என்னத்த சாதிக்கிறதுன்னு தெரியலையே. உங்க ஒப்பாரிய கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் பாட்டுக்கு செவனையான வீட்டில் இருந்தேன். இது சாதிக்க பிறந்த சங்கம், சாதிக்க பிறந்த சங்கம்னு சொல்லி நான் ஏதாவது சாதிக்க போறேன்னு நினைச்சு இந்த சங்கத்துல சேர்ந்துருக்கிறேன். நீங்க என்னடானா இந்த மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி நம்ம சங்கம் ஃபேமஸ் ஆகுறது? நான் சொல்றது புரியுதா அவங்க எல்லாருக்கும்? புரியுது புரியுது. சுகன் சோகினி, நீ பல்ல மட்டும் காட்டாத சுகன் சோகினி, எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம், நீ சொல்றது புரியுது. இனிமேல் அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். தப்பாரு தினசா, அப்பெல்லாம் ஒருத்தவங்களை சொல்லக்கூடாது தினசா, அதெல்லாம் தப்பு. வாயை மூடிட்டேன். சங்கத்துக்காக வேலை பார்த்து ரொம்ப பசிக்குதே, ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்களே. ஐயோ, அடுத்த வேலை எங்கன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் உடனே சமையலை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பசிக்குதுக்கா, சீக்கிரம் செஞ்சு கொடுக்கா, நல்லா டேஸ்டா செஞ்சு கொடுக்கா. சரிடி நெட்டவள்ளி, செஞ்சு தர்றேன். அக்கா 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 அக்கா, நல்ல டேஸ்டான சாப்பாடு 5 நிமிஷத்துல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கா, ரொம்ப பசிக்குது. கஞ்சி சாதம் தான் 5 நிமிஷத்துல செய்ய முடியும். உப்பு தூக்கலா போட்டா டேஸ்ட்டும் தூக்கலா இருக்கும். உனக்கு ஓகேவா? ஐயோ, ஏதாவது சிக்கன் மட்டன் செஞ்சு கொடுப்பான்னு பார்த்தாக்கா இப்படி கஞ்சி சாதம் திங்க சொல்லி சொல்றாங்களே. இதெல்லாம் ஒரு சங்கமா? இது ஒரு சங்கமா? என்ன நெட்டவள்ளி, இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்குற, பசி உன்னால பொறுத்துக்க முடியலையே. நெட்டவள்ளி அக்கா, சமைக்கிறதுக்குள்ள நீ ஏதோ வேலைலாம் தேடுனியமே, எங்க போய் என்னென்ன வேலை தேடுன அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல, கொஞ்சம் நேரம் கேட்போம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டா ஏதாவது பேசினா எனக்கு பசி போயிடும் தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்ட வேலை கேட்டேன். என்ன வேலை கேட்டேன் தெரியுமா? ஆப்ரேஷன் வார்டில் ஆப்ரேஷன் பண்ற வேலை கேட்டேன். அதனால கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். அதுக்கு தான் சவால் விட்டுட்டு வந்திருக்கிறேன், உன் முன்னாடி பெரிய ஆளாகி காட்டுறையான்னு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க டீச்சர் வேலை கேட்டேன்னு. டீச்சர் வேலை இல்லை, ஹெட் மாஸ்டர் ஆகணும்னு வேலை கேட்டேன். அந்த ஆளு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் கலெக்டர் ஆகணும்னு வேலை கேட்டேன், கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன் தகுதிக்கு திறமைக்கு ஏத்த வேலை இல்லவே இல்லை இந்த உலகத்திலேயே. அதுக்கப்புறம் சரி போ, யாவனும் நம்ம தகுதிக்கு ஏற்ற வேலையை கொடுக்க மாட்டேங்கிறான், நம்ம தகுதிக்கு ஏற்ற வேலையை நம்மளே தேடிக்குவோம் அப்படின்னுட்டு நம்ம ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் போலீஸ் வேலை கரெக்டாக இருக்கும்னு போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அப்புறம் என்னாச்சு? போலீஸ் வேலைக்கு ஏதோ பரீட்சை எழுதணுமா, அப்போதான் வேலை தருவேன்னு சொல்லிட்டாங்க. நான் வேலை வாங்கியிருக்க வேண்டியதுதான், 1 மார்க்கில் விட்டுட்டேன். எக்ஸாம் எழுதுனியா? எக்ஸாமில் பாஸ் ஆயிருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் நான் தான் எஸ்ஐ ஆயிருப்பேன். சரி விடு, அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் ஓட்டுற வேலையாவது கேட்பான்னு போனேன். ட்ரெயின் ஓட்டணும்னா பாவா அந்த வேலையை கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நான் என்ன அவ்வளோ மோசமாக போயிட்டேனா? ஆனால் போங்கடான்ட்டு வந்துட்டேன். நெட்டவள்ளி, உனக்கு ட்ரெயின் ஓட்ட தெரியுமா? என்ன சுகன் சோகினி, சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு ட்ரெயின் ஓட்ட எவ்வளோ நேரம் ஆக போகுது? சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு 4 நாள் ஆணுச்சு, வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு 2 நாள் ஆணுச்சு. ட்ரெயின் போற வேகத்துக்கு 5 நிமிஷத்துல கத்துக்க மாட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் முதலமைச்சர் ஐயாவை மட்டும்தான் இன்னும் பார்க்கல, அவரையும் பார்த்துடணும். எதுக்கு? அவர் பதவியை நீ கேட்கறதுக்கா? இந்த நெட்டவள்ளி ஒன்றும் அவ்வளோ மோசமானவெல்லாம் கிடையாது. அவர் மக்களே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் அவ்வளோ ஆசைப்பட மாட்டேன். அவருக்கு அசிஸ்டண்டா சேர்ந்துக்கிறதுக்கு தான். அடி பாவி, நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுடி. இப்படித்தான் என் புருஷன்னு சொல்லுவாரு. ஒருவேளை அதனால தாங்க சீக்கிரம் வரமாட்டேங்கிறாரோ. இருந்தாலும் பரவாயில்ல, என் தகுதிக்கு திறமைக்கு ஏத்த வேலை கிடைச்சி நான் சாதிக்காம ஓய மாட்டேன்.